ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நான் பிரம்மம் பாகம் 2. ஐ எம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். அச்சத்தின் மூல காரணம். மகாராஜ், நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய்? கேட்பவர், நான் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் ஐரோப்பாவில் வசிக்கிறேன். இந்தியாவிற்கு அண்மையில்தான் வந்தேன். நான் ரிஷிகேஷில் 2 ஆசிரமங்களில் இருந்தேன். தியானத்தையும் பிராணாயாமத்தையும் கற்றுக்கொண்டேன். மகாராஜ், எவ்வளவு காலம் நீ அங்கு இருந்தாய்? கேட்பவர், 8 நாட்கள் ஒன்றிலும் 6 நாட்கள் மற்றொன்றிலும் இருந்தேன். அங்கு நான் மகிழ்ச்சியாக இல்லை. அதனால் வெளியே வந்து விட்டேன். பிறகு 3 வாரத்திற்கு நான் திபெத்திய லாமாக்களிடம் இருந்தேன். ஆனால் அவர்கள் சூத்திரங்களாலும் வழிபாட்டு முறைகளாலும் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். மகாராஜ், எல்லாவற்றிலும் இருந்து பெற்ற முடிவு என்ன? கேட்பவர், கண்டிப்பாக சக்தி கூடியது. ஆனால் ரிஷிகேஷிற்கு செல்வதற்கு முன் உண்ணாவிரதம் மற்றும் உணவு கட்டுப்பாட்டை நான் தென்னிந்தியாவில் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு இயற்கை நல மையத்தில் பயிற்சி பெற்றேன். அது எனக்கு நிறைய நன்மைகளை செய்தது. மகாராஜ், அதிகப்படியான சக்தி நல்ல உடல் நலத்தால் இருக்கலாம். கேட்பவர், என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்த எல்லா விதமான முயற்சிகளின் விளைவாக என் உடலின் பல்வேறு பகுதிகளில் தீ போன்று எரிய ஆரம்பித்து விட்டது. ஒருபோதும் இல்லாத மந்திர உச்சாடனங்களையும் ஓசைகளையும் கேட்டேன். மகாராஜ், இப்போது எதை தேடிக்கொண்டிருக்கிறாய்? கேட்பவர், நாம் எல்லோரும் எதை தேடுகிறோம்? மெய்யை, அகவயப்பட்ட உறுதித்தன்மையை, மெய்யான சந்தோஷத்தை. மெய்யறிதலுக்கான பல்வேறு பள்ளிகளில் பிரக்னையை பற்றி நிறையவே பேசுகிறார்கள். அதனால் ஒருவர் பிரக்னையே உச்ச உயர்வான மெய்மை என்னும் முடிவிற்கு வந்து விடுகிறார். அது அவ்வாறா? உடலை மூளை பாதுகாத்து கொள்கிறது. மூளையை விழிப்புணர்வு ஒளிர செய்கிறது. பிரக்னை விழிப்புணர்வை கவனிக்கிறது. பிரக்னைக்கு அப்பால் ஏதாவது இருக்கிறதா? மகாராஜ், நீ பிரக்னையுடன் இருக்கிறாய் என்று உனக்கு எப்படி தெரியும்? கேட்பவர், நான் அவ்வாறு உணர்கிறேன். அதை வேறு மாதிரி என்னால் வெளிப்படுத்த இயலாது. மகாராஜ், அதை நீ கவனமாக மூளையிலிருந்து விழிப்புணர்வு வழியாக பிரக்னை வரை தொடர்ந்தால் இருமை உணர்வு நிலைத்திருப்பதை காண்பாய். நீ பிரக்னைக்கு அப்பால் சென்றால் இருமை தன்மையற்ற ஒரு நிலை இருக்கிறது. அதில் குறுக்கீடு என்பது இல்லை. தூய இருத்தல் மட்டுமே உள்ளது. நீ இருத்தல் என்பதை குறிப்பிட்ட ஏதோ ஒன்றாக இருப்பதாக அர்த்தப்படுத்தினால் அதை இருத்தலற்ற தன்மை என்று கூட சொல்லலாம். கேட்பவர், நீங்கள் தூய இருத்தல் என்று சொல்வது எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கும் பிரபஞ்ச இருத்தலா அல்லது எல்லாமுமாக இருப்பதா? மகாராஜ், எல்லாமுமாக இருப்பது என்பது விசேஷமானவைகளின் தொகுப்பை குறிக்கிறது. தூய இருத்தலில் விசேஷமான ஒன்று என்னும் கருத்து இல்லை. கேட்பவர், தூய இருத்தலுக்கும் விசேஷமான ஒன்றாக இருப்பதற்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? மகாராஜ், இருப்பதற்கும் இருப்பதை போல் தோன்றுவதற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? கடலுக்கும் அதன் அலைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? மெய்யானது மெய்யற்றதை சாத்தியமாக்குகிறது. அதை மறையவும் செய்கிறது. நிலையற்ற கணங்களின் தொடர்ச்சி காலம் என்னும் மாயையை உருவாக்குகிறது. ஆனால் தூய இருத்தலின் காலமற்ற மெய்யான நிலையில் அசைவு இல்லை. ஏனெனில் எல்லா அசைவிற்கும் ஒரு அசைவற்ற பின்புலம் தேவை. மெய்மைதான் அந்த பின்புலம். ஒருமுறை உன்னுடைய இருத்தலில் அதை கண்டுபிடித்து விட்டாயானால் எல்லா பாகுபாடுகள் மற்றும் பிரிவினைகளிலிருந்தும் சுதந்திரமாக இருக்கின்ற அந்த இருத்தலை நீ எப்போதும் இழக்கவில்லை என்று அறிவாய். ஆனால் அதை விழிப்புணர்வில் தேடாதே. அங்கு நீ அதை காண முடியாது. அதை வேறெங்கும் கேட்காதே, தேடாதே. ஏனெனில் எதுவும் அதை உள்ளடக்கி கொண்டிருப்பதில்லை. மாறாக அது ஒவ்வொன்றையும் உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்துகிறது. அது பகல் வெளிச்சத்தை போல காண முடியாத வகையில் இருந்து கொண்டு ஒவ்வொன்றையும் காணக்கூடியதாக செய்கிறது. கேட்பவர், ஐயா, மெய்யை விழிப்புணர்வில் காண முடியாது என்று என்னிடம் நீங்கள் சொல்வதால் எனக்கு என்ன பயன்? வேறு எங்கு நான் அதை தேடுவது? அதை நீங்கள் எப்படி கிரகித்தீர்கள்? மகாராஜ், அது மிகவும் எளியது. நான் உன் வாயின் சுவை என்ன என்று கேட்டால் நீ அது இனிப்பும் அல்ல, கசப்பும் அல்ல, புளிப்பும் அல்ல, துவர்ப்பும் அல்ல, இந்த சுவைகள் எல்லாம் இல்லாதிருக்கும் போது என்ன இருக்குமோ அது என்று சொல்வாய். அதே போல எல்லா வித்தியாசங்களும் எதிர்வினைகளும் இல்லாதிருக்கும் போது என்ன மிஞ்சுகிறதோ அது. அந்த எளிமையானதும் பூரணமானதும் தான் மெய்மை. கேட்பவர், நான் புரிந்து கொள்வதெல்லாம் நான் ஒரு ஆரம்பமற்ற மாயையின் பிடியில் உள்ளேன் என்பதுதான். அது எப்படி ஒரு முடிவிற்கு வரும் என்று எனக்கு தெரியவில்லை. அது முடிவிற்கு வரும் முடியுமானால் வெகு காலத்திற்கு முன்பே வந்திருக்க வேண்டும். எதிர்காலத்தில் வாய்ப்புகள் இருப்பதைப் போல கடந்த காலத்திலும் பல வாய்ப்புகளை நான் கொண்டிருந்திருக்க வேண்டும். எது நடக்கவில்லையோ அது இனிமேலும் நடக்காது, அல்லது அது நடந்திருந்தால் நீடித்திருக்காது.
இத்தனை கோடிக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு நம்முடைய வருந்தத்தக்க நிலை உச்ச முடிவான அழிவை கொண்டிருக்கிறது, அல்லது இன்னும் மோசமான முடிவற்ற மற்றும் அர்த்தமற்ற திரும்ப திரும்ப நடக்கும் அச்சத்தை கொண்டிருக்கிறது. மகாராஜ், உன் தற்போதைய நிலை ஆரம்பமும் முடிவற்றது என்பதற்கு என்ன அத்தாட்சி வைத்திருக்கிறாய்? பிறப்பதற்கு முன்னால் நீ எப்படி இருந்தாய்? இறந்த பிறகு நீ எப்படி இருப்பாய்? உன்னுடைய தற்போதைய நிலையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீ தூக்கத்திலிருந்து விழிப்பதற்கு முன்னால் உன் நிலைமை என்னவாக இருந்தது என்பது கூட உனக்கு தெரியாது. உன் தற்போதைய நிலையை பற்றி சிறிதளவில் உனக்கு தெரியும். அதிலிருந்து எல்லா காலத்தை பற்றியும் எல்லா இடங்களை பற்றியும் முடிவுகளை எடுக்கிறாய். நீ கனவு கண்டு கொண்டு இருக்கலாம். அந்த கனவை சாசுவதமானதென்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். கேட்பவர், அதை ஒரு கனவு என்று சொல்வது நிலைமையை மாற்றாது. விவேகம் இல்லாமல் இருப்பது துக்கத்தை உருவாக்குகிறது. துக்கத்துடன் இருப்பது விவேகமற்று இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் என் கேள்வியை திரும்ப கேட்கிறேன். எனக்கு பின்னால் இருக்கும் முடிவற்ற காலத்தால் நிறைவேற்ற முடியாத ஆசை என்ன பாக்கி இருக்கும்? என் எதிர்காலம் எப்படி என் கடந்த காலத்தை விட வித்தியாசமானதாக இருக்கும்? மகாராஜ், உன்னுடைய மனக்குந்துளிப்புள்ள நிலையில் நீ ஒரு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவகப்படுத்தி அவற்றை நிஜம் என்று எடுத்துக்கொள்கிறாய். உண்மையில் உனக்கு உன் நிகழ்கால கணம் மட்டும்தான் தெரியும். கற்பனையான கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கேள்வி கேட்காமல் தற்பொழுதை என்ன என்று ஆராய்ந்தால் என்ன? உன்னுடைய தற்பொழுது ஆரம்பமற்றதோ முடிவற்றதோ அல்ல. ஒரு கன நேரத்தில் அது முடிந்து போய் விடுகிறது. அது எங்கிருந்து வருகிறது மற்றும் எங்கே செல்கிறது என்று கவனமாக பார். அப்போது அதற்கு பின்னால் இருக்கும் காலமற்ற மெய்யை விரைவில் கண்டுபிடிப்பாய். கேட்பவர், நான் ஏன் அதை முன்பே செய்யவில்லை? மகாராஜ், எப்படி ஒவ்வொரு அலையும் கடலில் அடங்குகிறதோ அப்படி ஒவ்வொரு கணமும் அதன் ஆதாரத்திற்கு திரும்பும். மெய்யறிதல் என்பது அந்த ஆதாரத்தை கண்டுபிடித்து அதில் அடங்குவதாகும். கேட்பவர், கண்டுபிடிப்பது யார்? மகாராஜ், மனம் கண்டுபிடிக்கிறது. கேட்பவர், அது விடைகளை காண்கிறதா? மகாராஜ், கேள்விகள் இல்லாமல் விடப்படுவதையும் அதனால் விடைகள் எதுவும் தேவையில்லை என்று கண்டுபிடிக்கிறது. கேட்பவர், பிறந்துள்ளது ஒரு நிஜம், இறக்கப் போவது மற்றொரு நிஜம். அவை சாட்சிக்கு எவ்வாறு தோன்றுகின்றன? மகாராஜ், ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு மனிதன் இருக்கிறான். இவையெல்லாம் காலத்தின் போக்கில் உள்ள நிகழ்வுகள். சாட்சியில் ஏதாவது முன்னேற்றம் உள்ளதா? பிரக்ஞை பரிணாம வளர்ச்சி அடைகிறதா? மகாராஜ், பிரக்ஞையின் ஒளி குவிக்கப்படும் போது பார்க்கப்படுவது பல மாற்றங்களை அடையலாம். ஆனால் பார்க்கப்படுவதுதான் மாறும் ஒளி அல்ல. சூரிய ஒளியில் செடிகள் வளர்கின்றன, ஆனால் சூரியன் வளர்வதில்லை. அவைகளாகவே உடலும் சாட்சியும் அசைவற்றவை. ஆனால் அவற்றை ஒன்று சேர்த்து மனதிற்குள் கொண்டு வரும்போது அவை அசைவதாக தோன்றுகின்றன. கேட்பவர், ஆமாம், நான் என்பதுதான் அசைகிறது மற்றும் மாறுகிறது என்பதை பார்க்கிறேன். நான் என்னும் விழிப்புணர்வு அவசியமாக வேண்டுமா? மகாராஜ், யார் வேண்டுகிறார்கள்? அது இருக்கிறது. இப்போது அது ஆரம்பத்தை கொண்டிருந்தது, முடிவையும் கொண்டிருக்கும். கேட்பவர், நான் என்னும் விழிப்புணர்வு போய்விட்டால் என்ன மிஞ்சும்? மகாராஜ், எது வந்து போவதில்லையோ அது மிஞ்சும். எப்போதும் பேராசையை கொண்டிருக்கும் மனம் முன்னேற்றம் மற்றும் பூரணத்தன்மையை நோக்கிய பரிணாம வளர்ச்சி ஆகிய கருத்துக்களை உருவாக்குகிறது. அது குழப்பத்தை உருவாக்குகிறது. பிறகு அது ஒழுங்கை பற்றி பேசுகிறது, ஆனால் அதை நாசம் செய்கிறது. பிறகு பாதுகாப்பை தேடுகிறது. கேட்பவர், பிராரப்தம் கர்மாவினால் ஏதேனும் முன்னேற்றம் உள்ளதா? மகாராஜ், கர்மா என்பது செலவழிக்கப்படாத சக்திகள், நிறைவேற்றப்படாத ஆசைகள், புரிந்து கொள்ளப்படாத அச்சங்கள் ஆகியவற்றின் சேமிப்பு. அந்த சேமிப்பு புது ஆசைகளாலும் அச்சங்களாலும் இடைவிடாமல் நிரப்பப்படுகிறது. அது எப்போதும் அவ்வாறு இருக்க வேண்டியதில்லை. உன் அச்சங்களின் மூல காரணம் உன்னிடமிருந்து விலகல். அதே போல ஆசைகளின் மூல காரணம் சுயத்திற்காக இயங்குவது என்பதையும் புரிந்து கொள். அப்போது உன் கர்மா ஒரு கனவு போல கரைந்துவிடும். பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் உயிர் வாழ்தல் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே பாதிக்கப்படுவதில்லை. உடல்கள் மட்டுமே வளர்ந்து அழுகி போகின்றன. கேட்பவர், நபருக்கும் சாட்சிக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது? மகாராஜ், அவற்றிற்கிடையில் எந்த தொடர்பும் இருக்க முடியாது. ஏனெனில் அவை இரண்டும் ஒன்றே. அவற்றை பிரித்து தொடர்பை தேடாதே. கேட்பவர், பார்ப்பவரும் பார்க்கப்படுவதும் ஒன்றே என்றால் பிரிவினை எப்படி ஏற்படுகிறது? மகாராஜ், அவற்றின் இயல்பிலேயே வெளிப்படையாக வேறாகவும் பலவிதமாகவும் இருக்கும் பெயர்கள் மற்றும் உருவங்களால் விசாரிக்கப்பட்டு வசீகரிக்கப்பட்டு நீ இயற்கையானதை வித்தியாசப்படுத்தியும்
ஒன்றாக இருப்பதையே பிரித்தும் பார்க்கிறாய். இவ்வுலகம் பல்வேறு தன்மைகளால் செறிவோடு இருக்கிறது. ஆனால் உன்னுடைய அந்நியமான உணர்வும் பயமும் தவறான கருத்தால் வருவது. உடல்தான் அபாயத்தில் உள்ளது, நீ அல்ல. கேட்பவர்: நான் அடிப்படையான உயிரியல் தவிப்பும் தப்பிச் செல்லும் உள்ளுணர்வும் பல வடிவங்களை எடுத்து என் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் திருப்பதை பார்க்கிறேன். இந்த தவிப்பு எதனால் வருகிறது? மகாராஜ்: அது நான் உடல் என்னும் கற்பனையால் வரும் மனோபாவம். அதை நான் உடல் அல்ல என்னும் மாற்று கற்பனையால் நீக்கலாம். இரண்டு கற்பனைகளுமே மெய்யற்றவை. ஆனால் ஒன்று மற்றொன்று நீக்குகிறது. எந்த கற்பனையும் உன்னுடைய சொந்த கற்பனை அல்ல என்பதை அறி. அவையெல்லாம் வெளியிருந்து வந்து உனக்கு வருகின்றன. அதை நீ முழுவதுமாக சிந்திக்க வேண்டும். உன்னையே உன்னுடைய எண்ணம் மற்றும் தியானத்தின் நோக்கமாக ஆக்க வேண்டும். உன்னை புரிந்து கொள்ள செய்ய முயற்சியே யோகா. ஒரு யோகியாக இரு. உன் வாழ்க்கையை யோகாவிற்கு அர்ப்பணி. தவற்றின் மூலத்தை, தவறுக்கு பின்னால் இருக்கும் உண்மையை கண்டுபிடிக்கும் வரை உன் வாழ்க்கையை அதற்கு கொடு. ஆழ்ந்து விடாமல் சிந்தி, தேடு. கேட்பவர்: தியானத்தில் யார் தியானம் செய்வது, நபரா அல்லது சாட்சியா? மகாராஜ்: தியானம் என்பது விழிப்புணர்வின் உயர்வான நிலைகளை தொலைத்து இறுதியாக அதற்கு அப்பால் செல்வதற்கான ஒரு கருத்தூன்றி செயல்படும் முயற்சி. தியானம் செய்யும் கலை என்பது முன்னே கடந்த நிகழ்களின் மேல் பிடிமானத்தை விடாமல் கவனத்தை இன்னும் நுட்பமான நிலைகளின் மேல் திருப்பும் கலையாகும். ஒரு வகையில் அது இரத்தலை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது போன்றது. சமுதாய சூழ்நிலைகள், பழக்க வழக்கங்கள், பொருட்களால் ஆன சுற்றுப்புறங்கள், ஆசனங்கள், மூச்சுவிடுதல், புலன்கள், அவற்றின் உணர்ச்சிகள் மற்றும் உணர்ந்தறிதல், மனம், அதன் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் ஆகிய மிக கீழான நிலைகளில் ஒருவர் ஆரம்பிக்கிறார். நபர்தன்மையின் முழு உருவாக்கத்தையும் உள்வாங்கி உறுதியாக கை கொள்ளப்படும் வரை அது தொடரும். தியானத்தின் இறுதி நிலை தத்ரூபமாக உள்ளவற்றோடு கொண்டுள்ள அடையாள உணர்விற்கும் அப்பால், நான் இதுவோ அதுவோ, நான் இவ்வாறு அவ்வாறு என்பதற்கும் அப்பால், நான் சாட்சி மட்டுமே என்பதற்கும் அப்பால், இருதல் என்பதற்கு அப்பால், எல்லா கருத்துக்களுக்கும் அப்பால், நபர்தன்மை இல்லாமல் தனிப்பட்ட தூய இருத்தலுக்குள் செல்வதில் அடையப்படுகிறது. ஆனால் தியானம் செய்யும் போது நீ செயலூக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அது கண்டிப்பாக பகுதி நேர வேலையில்லை. உன் ஈடுபாட்டையும் செயல்பாட்டையும் உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் அடிப்படையாக என்ன தேவையோ அதோடு நிறுத்திக்கொள். உன் முழு சக்தியையும் நேரத்தையும் உன் மனம் உன்னை சுற்றி எழுப்பியுள்ள சுவற்றை உடைக்க உபயோகி. என்னை நம்பு, நீ வருத்தப்பட மாட்டாய். கேட்பவர்: என் அனுபவம் பிரபஞ்சமயமானது என்று நான் எப்படி அறிவேன்? மகாராஜ்: தியானத்தின் முடிவில் எல்லாமும் நேரடியாக அறியப்படும். எந்தவிதமான அத்தாட்சியும் தேவையில்லை. எப்படி கடலின் ஒவ்வொரு துளி நீரும் கடலின் சுவையை கொண்டிருக்கிறதோ அப்படி ஒவ்வொரு கணமும் சாசுவதத்தின் சுவையை கொண்டிருக்கிறது. வரையறைகளும் விவரிப்புகளும் மேற்கொண்டு தேடுவதற்கு உபயோகமான உந்துதல்கள். ஆனால் அவற்றை கடந்த அப்பால் உள்ள எதிர்மறையாக மட்டுமே விவரிக்கக்கூடிய, வரையறைப்படுத்த முடியாத மற்றும் விவரிக்க முடியாததற்குள் செல்ல வேண்டும். முடிவில் பிரபஞ்ச மயமும் சாசுவதமும் கூட இடம் மற்றும் கால வயப்பட்டவைகளுக்கு எதிரான நல்ல கருத்துக்களே. மெய்மை ஒரு நல்ல கருத்து உருவாக்கம் அல்ல, நல்ல கருத்து உருவாக்கத்தின் வெளிப்பாடும் அல்ல. நல்ல கருத்து உருவாக்கங்களோடு அதற்கு எந்த தொடர்பும் இல்லை. உன் மனதை பற்றி அக்கறை கொள். அதன் சிதைவுகளையும் அழுக்குகளையும் களை. ஒருமுறை உன் சொந்த சுயத்தை ருசித்து விட்டாயானால் அதை எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் காண்பாய். எனவே அதை அடைய வேண்டும் என்பது மிக முக்கியம். ஒருமுறை அதை நீ அறிந்துவிட்டால் எப்போதும் அதை இழக்க மாட்டாய். ஆனால் அதற்கு தீவிரமான மற்றும் கடினமான தியானத்தால் உனக்கு நீ வாய்ப்பு அளிக்க வேண்டும். கேட்பவர்: குறிப்பிட்டவாறு மிகச் சரியாக என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள்? மகாராஜ்: உன் இதயத்தையும் முழு மனதையும் நான் என்பதின் மேலும் அது என்ன என்றும் அது எப்படி என்றும் அதன் ஆதாரம், உயிரோட்டம், அர்த்தம் என்ன என்றும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கு கொடு. அது ஒரு கிணற்றை தோண்டுவதை போன்றது. நீ உயிர் கொடுக்கும் தண்ணீர் ஊற்றை அடையும் வரை தண்ணீர் அல்லாத அனைத்தையும் ஒதுக்கி விடுவாய். கேட்பவர்: நான் சரியான திசையில்தான் செல்கிறேனா என்று எனக்கு எப்படி தெரியும்? மகாராஜ்: பயிற்சிக்கான தெளிவு மற்றும் முழு ஈடுபாடு ஆகியவற்றில் ஏற்படும் முன்னேற்றத்தை கொண்டு அதை அறிவாய். கேட்பவர்:
ஐரோப்பியர்களான எங்களுக்கு அமைதியாக இருப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. நாங்கள் உலகத்தோடு அதிக அளவில் ஈடுபட்டு இருக்கிறோம். மகாராஜ், இல்லை இல்லை, நீங்கள் கனவு காண்கிறவர்களும் கூட. நாம் கனவின் உள்ளடக்கத்தில் மட்டுமே வித்தியாசப்படுகிறோம். நீங்கள் எதிர்காலத்தில் வரும் முழு நிறைவான பூரணத்தை தேடுகிறீர்கள். நாங்கள் தற்பொழுதில் அதை காண தீவிரமாக இருக்கிறோம். அளவானதற்கு மட்டுமே பூரணத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அளவற்றது முன்பே பூரணமானது. நீ பூரணமானவன், அதை நீ அறியவில்லை. உன்னை அறிய கற்றுக்கொள், அப்போது நீ அதிசயங்களை கண்டுபிடிப்பாய். உனக்கு தேவையானதெல்லாம் முன்பே உனக்குள் இருக்கிறது. உன் சுயத்தை நீ பெருமதிப்போடும் அன்புடனும் அணுக மட்டுமே செய்ய வேண்டும். சுய பழித்துரைத்தலும் சுய அவநம்பிக்கையும் மாபெரும் தவறுகள். துக்கத்திலிருந்து உன் தொடர்ச்சியான ஓடுதலும் சுகத்திற்கான தேடுதலும் உன்மேல் நீ கொண்டுள்ள அன்பின் அடையாளம். நான் உன்னிடம் வேண்டுவதெல்லாம் இதுதான். உன்மேல் நீ கொண்டுள்ள அன்பை பூரணமாக்கு. உனக்கு எதையும் மறுக்காதே. உனக்கு அளவற்றதையும் சாசுவமானதையும் கொடு. அப்போது உனக்கு அவை தேவையில்லை என்று கண்டுபிடிப்பாய். நீ அப்பால் இருப்பாய். தொடரும். ஓம்.